அதாவது ஃப்ரைடே சில்வர் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஃப்ரைடே சில்வர் மினியில் என்ன நடந்துன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மேலே அது பவுன்ஸ் பேக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. கீழே வந்து 45,600 அப்படின்ற சப்போர்ட்டில் இந்த ஜோனில் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பட் அதால் ஹோல்ட் பண்ண முடியாமல் மேலேருந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராப் எதனால் பாருங்கள், ஏன்னா சில்வர் வந்து போன வீக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கெயின் ஆகிருக்கு. ஸோ போன வீக் இதுதான் டேட்டில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் ட்ரெண்டில் இருந்த சில்வர் மார்க்கெட் மேலே போய் கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங்னால செல்லிங்கில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 45,200 அப்படின்றது தான் சில்வருடைய ஒரு மேஜரான சப்போர்ட் இப்போ இருக்க ட்ரெண்டில். ஸோ இன்றைக்கி இந்த 45,200 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணி 45,100 ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. ஸோ இந்த ஜோனில் இருந்து இன்றைக்கி எங்கே ஓப்பனிங் இருக்கும் பாருங்கள். ஓப்பனிங் இதே ஜோன் இது எங்கே க்ளோஸ் ஆச்சோ அந்த ஜோன்லேயோ இல்லை அது கொஞ்சம் மேலேயோ ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இந்த 45,200 அப்படின்றது ஒரு கீயான ஜோன். சில்வர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் ரீகெயின் பண்ணால் இந்த 45,200 அப்படின்ற ஜோனை அது பிரேக் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ 4500 கீழே ஏதாவது க்ளோசிங் வந்ததுன்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 45,200 வரைக்கும் சில்வர் மினி கான்ட்ராக்டில் பை பண்ணலாம். இந்த 4500 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. வச்சு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைங்க. ஏன்னா இது கீழே வந்துன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் யாரும் ரிஸ்க் எடுக்க வேணாம். கீழே பை இதுக்கு மேலே பையை கீழே ஆவரேஜ் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. திருப்பி 45,200 மேலே போனால் திருப்பி நீங்கள் பை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அதனால் சில்வர் இன்றைக்கி சில்வரோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான். பை பண்ணுங்கள், 45,200 க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் நடக்கிறப்ப என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுவேன் எங்கள் வெப்சைட்டில். தேங்க்யூ, பாய்.